சூப்பரா சூப்பரா இருக்குங்களா? மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காருங்களா? சூப்பரா பண்ணியிருக்காருங்களா? படம் எப்படி இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குதுங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. தொடரும். நல்லா இருக்கு. மோகன்லால் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம். மோகன்லால் இவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருங்களா? எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரா எடுத்து முடிச்சிருக்கு. இந்த படம் மலையாளம், தமிழ் டப்பிங்கிற போது நல்லா பண்ணியிருக்காருங்களா? எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டா போகுதுங்களா நான் படம்? இன்ட்ரெஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அப்படியே அரை மணி நேரம் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் சூப்பரா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பாபநாசம் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அது வேற, இது அத மாதிரியே தான் இருக்குது. ஆனா இது படத்தை பாருங்க, இது கதையை சொல்லிட்டா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போகும். குடும்பத்தோட பார்க்கலாம்ல அந்த படம்? பார்க்க தாராளமா பார்க்கலாம். இந்த படம் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னா? 10க்கு 9 தருங்க. 9 தரலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முக்கியம் தான் போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குல்ல. இவங்க மோகன்லால் சார் எப்படி பண்ணியிருக்காரு இந்த படம்? அவ்வளவு நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காருங்களா? ஸோ இது ரொம்ப வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிட்டு இருந்த படம். தமிழ்ல டப்பிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுங்களா இந்த படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையே ஒன்றும் புரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பண்ணா நல்லா இருக்கு. ஃபைட்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுங்களா? அந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்கன்னா? ஒரு 8 கொடுக்கலாம்.